அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜோட பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் கொடுத்துருப்பாங்க. கொடைக்கானல் போகிற அந்த வவுச்சரில் 4 பேர் வரலான்னு சொல்லுவோம். அழகுமதி அதுக்கப்புறம் அவங்க சுரேஷும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க இவங்க கூட. இவங்க 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடைக்கானல் டூருக்கு போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் வந்து இந்த விஷயத்த போய் தங்கராஜ் கூட சொல்லும்போது, நீ ஏன்டா அவரு கூடலாம் போகிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் வாங்க மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், சரி நானும் உங்கள் அக்காவும் சேர்ந்துக்கிறோம், ஆனால் செலவெல்லாம் நான் தான் பண்ணுவேன், உனக்கான செலவெல்லாம் நான் தான் பண்ணுவேன், அவன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கூட கொடைக்கானல் டூருக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அழகுமலரோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா, நீ எப்போதுமே வந்து என்னென்று பேத்தி என்கிட்ட விடவே மாட்டுற, அதனால அவளை வந்து இங்கே விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அழகுமலர் வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க. பாக்யராஜ் வந்து வீட்டில் தெரிஞ்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டம், வீட்டுக்கு தெரியாமல் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்து எப்படியாவது வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போதைக்கு நம்ம கொடைக்கானல் தான் இருப்போம், வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜும் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இவங்க நினச்ச மாதிரியே அவங்க பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வருவாங்களா, இல்லை அதுக்கிடையில் ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.